வெல்கம் டு அவர் சேனல் யாதுமறிவோம். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது என்னன்னா இதயம் பற்றின டீட்டெயில்ஸுங்க. ஸோ தொடர்ச்சியாக துடித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய இதயம் உடல் உறுப்புகள் வரிசையில் முதலிடத்துல இருக்குங்க. ஸோ இதை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. இதயம் என்பது ஒரு தசைகளால் ஆன ஒரு உறுப்புங்க. அதாவது மசில்ஸால் ஆன ஒரு உறுப்பு தான் இந்த இதயம். நம்ம உடம்புலையே வேற எந்த மசில்ஸுமே இதை விட அதிகமாக உழைக்காதுங்க. ஸோ நம்ம மனுஷனோட இதயம் நிமிடத்திற்கு சராசரியாக 72 முறை துடிக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு நாளும் சுமார் 1,00,000 முறை துடிக்குமாங்க. ஸோ மனுஷனுடைய வாழ்நாளில் அதிகபட்சமாக 350 கோடி தடவை நம்மளுடைய இதயம் துடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா இதயம் ஒரு மணி நேரத்தில் 378 லிட்டர் ரத்தத்தை பம்ப் செய்துன்னு சொல்கிறாங்க. மணிக்கு 1.6 கிலோமீட்டர் வேகத்தில் இரத்த குழாய்க்கு ரத்தத்தை இதயம் அனுப்புதுன்னு சொல்கிறாங்க. இதய துடிப்பை அறியறதுக்காக டாக்டர் பயன்படுத்துகிற கருவி தான் ஸ்டெதஸ்கோப்ங்க. அது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இதை எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 1816 உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது இப்போ ஒரு மனுஷனுடைய இதயம் எப்போ துடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கரு உருவாகி 5வது வாரத்திலேருந்து அது துடிக்க ஆரம்பிக்குதுங்க. அப்போ உருவாகிற இந்த துடிப்பு நாம் இறக்குற வரை கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இதயம் துடிக்குதுன்னே சொல்கிறாங்க. தான் துடிப்பதற்கான மின்சாரத்தையும் அதுவாகவே உற்பத்தி செஞ்சு கொள்ளுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்மளுடைய உடல்லேருந்து இதயத்தை அகற்ற பின்னரும் கூட இது கொஞ்சம் நேரம் துடிச்சிட்டே இருக்குதுங்க. ஸோ நம்மளுடைய ஹியூமன் ஹார்ட்டில் எத்தனை சாம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 சாம்பர் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வேர்டபிரேட் அனிமலுக்கு, முதுகெலும்பு இருக்கக்கூடிய அனிமலுக்கு எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 2 சாம்பர் இருக்கக்கூடியது ஃபிஷ்ஷு, 3 சாம்பர் இருக்கக்கூடியது ஆம்பிலிஃபியன்ஸ், இன்கம்ப்ளீட் 4 சாம்பர் இருக்கக்கூடியது ரெப்டைல்ஸ். அடுத்து ஸோ நம்ம ஹியூமன் போலவே 4 சாம்பர்ஸ் இருக்கக்கூடிய மேமல்ஸ், ரெப்டைல்ஸ் ஆன குரோக்கடைல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹியூமன் மாதிரியே இதுக்கெல்லாமே 4 சாம்பர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹார்ட் பீட்டோட சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதனுடைய ரிதம் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு சவுண்ட் இருக்குது. த ஃபஸ்ட்டு சவுண்ட் எப்படி இருக்கும்னா லப், அண்ட் செகண்ட் சவுண்ட் டப். ஸோ லப் டப் லப் டப். ஸோ ஒரு ஹார்ட் பீட்டுடைய பிகினிங்லேருந்து அதோடைய கம்ப்ளீஷன் வரையும் இருக்குது பார்த்தீங்களா? அதை தான் கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் ஹார்ட்டை பற்றிங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ்.